பஜதி என்னங்க? என்னடா பொண்ண கீழே கேட்டாலும் இல்லங்கிற, மொட்டை மாடியில வந்து பார்த்தாலும் இல்ல, எங்கடா போச்சு? ஏங்க அது கீழே இருக்குதா இல்ல மேல இருக்குதான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? லீவு தானே, எங்க போயிருக்கோம்? ஆமா, வெளியில போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகுதா இல்ல எழுதி வச்சுட்டு போகுதா? இருந்தாலும் உங்களுக்கு கொள்ள கோவம். செருப்பழகி ராஸ்கல், உள்ள போ. Okay, Selvam. See you tomorrow. Sweet dreams. Okay. Bye-bye. Bye. ராதா, அப்பா, எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? அவன் உன்னை கார்ல இறக்கி விட்டுட்டு போனானேம்மா, அதுக்கு முன்னாலேயே வந்துட்டேன். பெத்தவங்களுடைய சொல்ல தட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். பிரபுவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம இவ்வளவு செல்வாக்கா இருக்கிறதுக்கு காரணமே பிரபுவோட அப்பா தான். அவரும் நானும் சேர்ந்து சத்தியம் பண்ணிக்கிட்டோம், நீயும் பிரபுவும் கணவன் மனைவியா வாழணும்னு. அந்த சத்தியத்தை நீ காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன். அப்பா, காலம் பூரா நீங்க சொல்றத கேட்க நான் தயாரா இருக்கேன், என் கல்யாண விஷயத்தை தவிர. உன்னை மெட்ராஸுக்கு படிக்க அனுப்பி வச்ச காரணமே அறிவு வளர்ச்சிக்கு தான், காதல் வளர்ச்சிக்கு இல்ல. காதலிக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ராதா, போட்ட கோட்டுக்குள்ள நிக்கிறது தான் பொண்ணோட லட்சணம். நான் விரும்புற செல்வத்தை அடையிறதுதான் என்னோட லட்சியம். மாப்பிள்ள, நீங்க தீர்காயுசோட செல்வம் கொழிக்க உலகம் பாராட்டுற அளவுக்கு வாழணும். அதை என் கண்ணால பார்க்கணும். இததான் நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அக்களுங்க ஆசீர்வாதம். மாப்பிள்ள, என்னுடைய மக ராதாவை உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு உங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு தான் இப்ப உங்களை பார்க்க வந்திருக்கேன். அங்கிள், நீங்க தேரையை சொல்லுங்க, நான் தாலிக்கு ஆர்டர் கொடுத்துறேன். குட், ஆர்டர் பண்ணிடலாம். தாலிக்கு முன்னால வேலி ஒண்ணு குறுக்க நிக்குதே, அதுவும் முன்வேலி. அங்கிள், நீங்க என்ன சொல்றீங்கன்னா எனக்கு புரியல. புரியலையா? புரிய வைக்கிறேன். எங்க ஊரை சேர்ந்தவன், இப்ப இந்த ஊர்ல இருக்கிறவன், உங்க எதிர்கால மனைவி என்னுடைய மக ராதா மனச மாத்தி உங்க மானத்தை வாங்க பாக்குறான். மாப்பிள, என்ன அங்கிள் குழப்புறீங்க? குழப்பல, குழம்பி போயிருக்கிறேன். உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன், உங்க எச்ச சொத்தை தின்றவன், அவனுக்கு பேரு செல்வம். அந்த செல்லா காசுக்கு பேரு செல்வம். என்ன மாப்பிளாச்சு? சுட்டுச்சு. ராதா உங்களுக்கு சேரணும்னா செல்வம் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். எஸ். கையில் இருக்கிற சிகரெட் விரல சுட்டுட்டா அத கால்ல போட்டு மிதிச்சு தான் ஆகணும். தம்பி, நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. தினமும் ஜெயா செலவுக்கு இவ்வளவு பணம் தேவையா? அம்மா, கொஞ்சம் சாதம் வேணுமா? தங்க அண்ணே, கையில காசு இல்லாதப்ப கஷ்டப்படுறது ஏற்க, ஆனா காசு இருக்கிறப்ப நாமும் அனுபவிக்கணும், 4 பேருக்கும் கொடுக்கணும் இல்லையா? ஆமா தம்பி. அம்மா இங்க இருக்காங்க. அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்க. நான் வரேன், போங்க. இந்தாங்க. நாம பிறந்து கஷ்டப்பட்ட இதே கிராமத்துல எந்த மாதிரி பங்களா கட்டி எப்படி எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த ஆசை நிறைவேறிச்சுலமா? ஆமாப்பா, கடவுள் எப்பவுமே உன்னை நல்லபடியா வாழ வைக்கட்டும். அம்மா, அக்காக்கு இந்த நகையெல்லாம் பத்தாதுல? இன்னொரு 30-40 பவுனுக்கு நகை போட்டா நல்லா இருக்காது? என்னத்தா, என்ன சொல்றீங்க? பழசெல்லாம் நினைச்சு பேச வேண்டாம். இப்ப நான் புது மனுஷன். உங்களுக்கு கூட 3 ஸ்டீம் போட் ஆர்டர் பண்ணிருக்கேன். அடுத்த வாரம் வந்துடும். நான் வரேம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன வேலை பண்ண? எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன் தம்பி. தம்பி, புதுசா ஒரு பற்ற போடலான்னு உத்தேசம். என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு 3000 ரூபாய் கடனா கொடுத்து உதவுனீங்கன்னா
கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். அவ்வளவுதானே? ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்லண்ணே. என்ன பக்ரிசாமி, என்ன எப்படி இருக்கீங்க? வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? யாராவது ஏழை பொம்பளைங்க வந்து கடன் கேட்டா திட்டுறீங்களா, கொடுக்குறீங்களா? அது அன்னைக்கே விட்டுட்டு தம்பி. நல்லது. சரி, நம்ம வீட்டுக்கும் கடற்கரை பங்களாக்கும் அனுப்புன அரிசிக்கு எவ்வளவு பாக்கி இருக்கு? 2000 ரூபாய் சில்லறதான். இந்தாங்க 5000 ரூபாய். தம்பி, இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும், அப்புறம் கழிச்சுக்கலாம். என்ன பாஸ்கர், என்ன விஷயம்? வண்டியெல்லாம் வருது, ஏதாவது செலவுக்கு பார்த்து போகலாம். இந்த ரொம்ப நன்றி. நீங்க 2 பேரும் கடற்கரை பங்களாக்கு வாங்க. வரட்ட? என்னடா அப்படி முயற்சி பார்த்து கிடக்குற? எம்ஜிஆர் நடிக்கும் தர்மம் தலைகாக்கும். மச்சான், நம்மளும் தர்மம் பண்ணுவோமா? டேய், அதுக்கெல்லாம் நம்ம லாய்க்கு இல்லடா. தர்மம் பண்றதுக்குன்னு அவர்தான் செல்வம் எழுதுறானா, அவன் எப்படி பணக்காரனானா அது மாதிரி நாமளும் பணக்காரனாயி தர்மம் பண்ணிடணும். இல்லங்கிற? ஆமா ஆமா. ஊட்டிக்கு போலாமா? நம்ம வீடு இல்லடா, நம்ம வீடு கூரை போட்டிருக்கோம். இது யாரு விடுன்னு தெரியல. அண்ணன் இன்னும் நினைச்சு கிடக்குற? நான் யாரு? அண்ணன் அண்ணன் கூப்பிடு. இல்ல, எனக்கு என்ன வேணும்? மச்சான்டா. சரி மச்சான். மச்சான், வா வீட்டுக்கு போலாம். நான் எங்கடா தள்ளுனேன், நீ ஏதாண்டா விழுந்துட்ட. அது போகட்டும். நம்ம நாட்டுல எவன் பணக்காரன் ஆகணும் ஆக கூடாங்கிறது விவசாயம் இல்லாம போச்சு. வலை இழுத்தவன் கார்ல போறான், குடிசையில இருந்தாலும் கோபுரத்துல வாழறான். நாம எப்ப கோபுரத்துக்கு போறது? டாடா, எவனாவது கோபுரத்துல மனுஷன் வாழ முடியுமாடா? யாரவன்? அக்கா குருதி. திம்மர்ல குடிச்சிட்டு எதை பேசுறதுன்னு தெரியல. நாங்க வேதாந்தம் பேசுறோம். வீடு எங்க இருக்கு? பாட்டுக்குள்ள இருக்கு. போடா போடாங்கற அந்த பாட்டுல போடா. இந்த போடா. ஓ, இவங்கள பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. உடனே கடைக்கு போகணும். போயா போயா. ஆஹா, இதெல்லாம் ஒரு நடை. இதெல்லவோ இடை. ஈரமான ரோஜாவே என்னை விட்டு போகாதே. எந்த கழுத்து குடுத்துட்டா கண்ணு மண்ணு தெரியாது. ஏன் அப்படி வளர்றீங்க? ஏண்டா உழற? அக்கா போட்டோம். ஓடியாரே ஓடியாரே. ஓரஞ்சரிஞ்சதுன்னா கண்ணம்மா, அதில் பொய்யாரம் தெரியுதடி பொண்ணும்மா. பாருங்க, நீங்க குடுத்துட்டு கலாட்டா பண்றாங்க. போமா, ஏயா குடிச்சிட்டு அந்த கலாட்டா பண்றீங்க? இல்லங்க, நம்ம குளிச்சுட்டு கலட்ட பண்றாங்க. உங்ககிட்ட பேசுறதா என் மரியாதையே கட்டு போறியா? எங்க மரியாதை கட்டுப்படும் சொல்லு. ஆளு நல்லா தான் இருக்கா, ஆனா வாயாடி. ஆமா ஆமா. கோயில வண்டி வருது. மச்சான், என்னது? யானையா? இல்ல, கட்ட வண்டி. யார் இது? யார் இது? இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கனே. செல்வம் நம்ம கிட்ட வலை விட்டானே, அவரு கோட்டு சுட்டலாம் போட்டிருக்கான். நம்ம எப்ப போட்டு போறோமோ இத கலட்டி போட்டுக்கிறோமா? வழி விட போறீங்களா இல்லையா? வழி விடவா? இது எங்க தாத்தாவுக்கு 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 சொந்தம். வந்த வழியா ஓடிடு. மரியாதையா வழி விடுங்க. இல்லன்னா என்ன நடக்கும்? எங்க தாத்தாவுக்கு சொந்தம் இல்ல. சத்தியமா எங்க தாத்தாவுக்கு சொந்தம் இல்ல. நீ போக அடிச்சிட்டு போறியா? மச்சான், நீ அழுவாத, எனக்கு அழ வரும். லெட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. தட்ஸ் இட். எஸ். மாஸ்டர், இந்த மாசம் ப்ளீஸ். பணம் என்ன பெரிய பணம்? மாசம் மாசம் மந்த்லி ஃபீஸ் கொடுக்கிறது பெருசு இல்ல. கரெக்ட் டைத் கிளாஸ் வரணும். ஓகே, கோ. ரெடி ரெடி. நல்லா பண்ணுங்க, கரெக்டா பண்ணுங்க மூமெண்ட்ஸ். ரெடி, 1 2 3 4. ஜெயா, இங்க வா. நேத்துக்கு ஒரு மூமெண்ட். ஸ்டாப் ஸ்டாப். நேத்துக்கு ஒரு மூமெண்ட் சொல்லி கொடுத்தேனே, அது ஆடு. ரெடி. அந்த கேசட் திருப்பி போடுப்பா. ரெடி, 1 2. ஓகே, இதோட பட்டன்
சென்டரா இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு மூமெண்ட் காட்ட போறேன். எல்லாரும் பாருங்க. ரெடி? ஆஹா, இப்படி இல்ல. இன்னும் கொஞ்சம் ஈஸியா பண்ணணும். இந்த மூமெண்ட் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வேற மூமெண்ட். ஓகே சுபா, இதெல்லாம் மதுரைக்கு போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள உடம்பு அல்லாடி போச்சு. ஐயோ ஐயோ, ஏன் வயித்துல அடிச்சுக்கிறேன்? இவ்வளவும் தங்கமா? அடா பாவி, நான் பெத்த மகளுக்கு பித்தளையா போடுவேன்? அவ்வளவு 24 கேரட்டடா. உன்னை செருப்பால் அடிக்கிறேன். இதா, இத பாரு. நல்லா இருக்கா? இது உனக்கு. எனக்கு அலையாத. பட்டு வேட்டியும் சட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொடுத்துருங்க. இப்ப கொடுத்தா வித்து சாராயம் குடிச்சிருவியே. விடிஞ்சா கல்யாணம், அப்ப போட்டு விடுறேன். சரிங்க சரிங்க. ஏண்டி பார்வதி, என்ன முகத்துல குதூகலமே இல்ல? ஆறு அமர ஒரு பொண்ணு பெத்துட்டு இப்படி அவசர அவசரமா ஒரு கல்யாணத்தை பண்ண போறோமே நினைச்சா எனக்கு கவலையா இருக்குங்க. பிரபுவுக்கு நான் கொடுத்த வாக்கு நாளைக்கு நிறைவேற போதேன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? ஏன் முதலாளி, ஏன் முதலாளி, நேத்து ராத்திரி புறப்பட்ட மாப்பிள இன்னும் வீடு வந்து சேரலையே. வழியில கார் கீர் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ? ஆடா பாவி, உன் எண்ணத்துல இடி விழா. என் வீட்டு சோத்தை தின்னுபுட்டு என் குடும்பத்தை பத்தியே தப்பு தப்பா நினைக்கிறியே. வர்ற ஜென்மத்துல இன்னும் நீ குள்ளமா பொறக்கோ. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். திமிர பாத்தியாமா? வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. என்ன முதலாளி, சினிமா படம் இருக்குது? டேய், குடும்பத்துல குறுக்க பூந்தா குறுக்க வெட்டுவேன். டிரைவர், அந்த பெட்டி எடுப்பா. மாமா, இதுல உங்களுக்கு, அத்தைக்கு, ராதாக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து. ரொம்ப தேங்க்ஸ். தாலி தாலி இல்லாமல வருவேன். பெட்டிக்குள்ளே இருக்கு மாமா. டேய், முந்திரி கொட்ட மாதிரி முந்திர வெற்ற ஒண்ணு நான். தோட்டக்காரங்க வாங்க, இந்த சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு உள்ள போங்க. என்னங்க இது, மாப்பிள்ளை வெளியில நிக்க வச்சு பேசுறீங்க? அட, நீங்க எல்லாம் நிக்கிறீங்களேன்னு நான் நின்ன. நிக்காதீங்க மாப்பிள, உள்ள வாங்க வாங்க. ஹாய் ராதா, நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்டுறப்ப பார்க்க முடியும்னு நினைச்சேன். வேறு இல்லை, என்னைக்கே பார்த்து. என்ன தாலியா? யாருக்கு? ஏன் உனக்கு தான். மிஸ்டர் பிரபு, இந்த ராதா ஒரே ஒரு முடிவுதான் எடுப்பா. அந்த முடிவை வேற யாராலையும் மாத்த முடியாது. என் கழுத்துல தாலி கட்ட போறவரு மிஸ்டர் செல்வன் தான். ஆமா, நான் அவனை விட எந்த விதத்துல குறைச்சலுங்கிற? ஹைட்லயா இல்ல கலர்லயா? கூடுறவங்க யாரு குறைஞ்சவங்க யாருங்கிறது இல்ல பிரச்சனை. ஒரு பொண்ணோட மனசுல யாரு குடியிருக்காங்கிறது தான் முக்கியம். இப்ப அந்த செல்வத்தை போலீஸ்ல தேடிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து அண்ணன் கம்பி என்ன போற. இல்ல பிரபு, நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த நல்ல நாள் என் கழுத்துல அவர் தாலி கட்டுற நாளா தான் இருக்கும். அப்போ முடிவே பண்ணிட்டேங்கிற? ஆமா. அப்படியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். பார்க்கலாமா? கண்டிப்பா ஏமாறத்தான் போறீங்க. சேலஞ்ச். சேலஞ்ச். தம்பி, ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மெட்ராஸ்ல இருந்து மாப்பிள்ளை வந்திருக்கிறானா. சாப்பிடுப்பா. இன்னைக்கு ராத்திரியே ராதாவை நான் சந்திக்கிறேன். ராதா, 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 ஏய் ராதா. செல்வா, செல்வா, கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். ராதா, இந்த நேரத்துல நீ என் கூட வர்றது உனக்கு ஆபத்து இல்லையா? அதை விட ஆபத்து பிரபு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது. அதை விட ஆபத்து இப்படி பேசிட்டு இருக்கிறது. எங்க அப்பா முடிச்சிட்டு போறாரு. இருங்க, நான் வந்துடுறேன்.
செல்வத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? நேற்று ராத்திரி நாங்க அவனை பார்த்தோம் சார். பிடிச்சிருப்போம் சார். ஓடிட்டான் சார். புட்டி தேஞ்சதுதான் சார் மிச்சம். அவனை எப்படி பிடிச்சிடலாம் சார்? இந்த மலை பகுதியில தான் அவன் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். சார் சார் வணக்கம் சார். என்னையா? எங்க முதலாளி பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போட்டானே, அவன் கிடைச்சான் சார். இதனால எங்க முதலாளி வெக்கப்பட்டுக்கிளி வெளியே வராம முக்காடு போட்டுன்னு வீட்லயே படுத்துக்க வராரு சார். ஆமா சார், சோறு இல்ல, தண்ணி இல்ல, தூக்கம் இல்ல, படுத்த படுக்கையா விழுந்து கிடக்காரு. அவனை புடிச்சு கொடுத்தாத்தா இவர் எந்திரிச்சு நிப்பாரு. உங்க ஐயாவை கவலைப்படாம இருக்க சொல்லு. அவனை எப்படி நான் பிடிச்சிடுறேன். பிடிச்சிருந்தோம் சார். ஆ. வாடா, நம்ம பிடிச்சிருந்தோம். இன்ஸ்பெக்டர், பி அலர்ட்.